ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் டெஸ்டிங் இன்டர்னுக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் டெஸ்டிங் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2024, 2025, 2026 பேட்சாக இருந்தால் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் இன்ஜினியரிங் ஆர் ஐடி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ட்ரபிள் ஷூட்டிங்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் சிஸ்டம் என்விரான்மெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேஷன் டூல்ஸ்லலாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட்டா அனாலிசிஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பேசிக் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் அண்ட் ஹவருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஃபைல் சைஸு. ஸோ வந்து 10 MBக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஃபைல் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ மேக்ஸிமம் சைஸே 10 MB தான். ஸோ 10 MBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் உங்கள் ரெஸ்யூமை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஸோ இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம், 0ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கரண்ட் சேலரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அதுதான் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்கே இருக்கோ அதுதான் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஸோ கரண்ட் சேலரி, எக்ஸ்பெக்டட் சேலரி இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. டேஸில் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பொசிஷனுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பொசிஷனுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் லாஸ்ட்டாக ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை கரண்ட்டாக ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கேப்சா இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.